நாம் அன்றாடம் சாப்பிடும் காய்கறிகளின் தாயகம் தெரியுமா? முட்டைக்கோஸ். ஐரோப்பா கண்டம்தான் முட்டைக்கோஸின் தாயகம். முட்டைக்கோஸ்களில் 150 வகைகள் உள்ளன. உருளைக்கிழங்கு, சோலனம் டியூபரோசம் எனும் செடியில் இருந்து கிடைக்கும் கிழங்குதான் உருளை. உலகில் உருளைக்கிழங்கு உற்பத்தியில் முதலிடத்தை சீனாவும், இரண்டாம் இடத்தை இந்தியாவும் வகிக்கின்றன. கத்தரிக்காய். இது சோலாலனேசியா என்ற எக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த செடி வகை. தென்னிந்தியாவும் இலங்கையுமே கத்தரிக்காயின் தாயகம். பச்சை பட்டாணியின் தாயகம் மத்திய ஆசியா மற்றும் அதனைச் சுற்றியுள்ள கிழக்கு பகுதிகளாகும். கேரட். அப்யாசெயி என்ற குடும்பத்தைச் சேர்ந்த இதன் தாயகம் ஆப்கானிஸ்தான். முதலில் அங்குதான் பயிரிடப்பட்டது. மிளகாய். மிளகாயின் தாயகம் அது மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்கா ஆகும். இது போர்த்துகீசியர்களால் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. தக்காளி. தக்காளியின் தாயகம் தென் அமெரிக்காவின் மேற்கு பகுதி, பெரு, ஈக்வடார் மற்றும் மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா ஆகும்.